இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தமா? உண்மை என்ன? வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாலகிருஷ்ணன். இன்னைக்கு பேசப் போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் பென்ஷன் நிறுத்தப்பட்டதா? அல்லது குறைக்கப்பட்டதா? இதுக்கு பின்னால இருக்கிற சட்டம் என்ன? மக்கள் ஏன் இதை கேட்கிறாங்க? இந்த வீடியோ முழுசாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க. இலங்கை பாராளுமன்றம் நம்ம நாட்டின் சட்டமன்ற அமைப்பு. பார்லிமெண்ட் ஆப் ஸ்ரீலங்கா 225 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் மக்கள் வாக்கால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், பொதுவாக 5 வருடம் சேவை செய்த பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். எம்பிக்களின் ஓய்வூதியம் எப்படி வேலை செய்கிறது? ஒரு எம்பி ஒரு முழு காலம் பணியாற்றினால் அல்லது குறிப்பிட்ட சேவை காலத்தை நிறைவு செய்தால் அவருக்கு மாதந்தோறும் அரசால் ஓய்வூதியம் வழங்கப்படும். இது சாதாரண அரசு ஊழியர் மாதிரி தான். ஆனா மக்கள் கேள்வி கேட்பது என்னன்னா, எம்பி ஆக 5 வருடம் இருந்தவங்களுக்கு ஏன் வாழ்நாள் முழுக்க ஓய்வூதியம்? சட்ட அடிப்படை இலங்கையின் அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆப் ஸ்ரீலங்கா மேலும் எம்பி சம்பளம், சலுகைகள், ஓய்வூதியம் பற்றிய தனி சட்டங்கள் இருக்கு. அதாவது இது அரசாங்கம் மனசுக்கு வந்ததால கொடுக்குறது இல்ல, சட்டப்படி வழங்கப்படுற உரிமை. ஏன் இப்போ இந்த விவாதம்? 2022 பொருளாதார நெருக்கடி பிறகு நாடு கடும் நிதி பிரச்சனை சந்திச்சது. இன்டர்நேஷனல் மோனேட்டரி பியூண்டுடன் உடன்படிக்கை. அதுக்கு பிறகு அரசு செலவுகளை குறைக்க வேண்டிய நிலை. அப்போ மக்கள் சொன்னாங்க, முதலில் அரசியல்வாதிகளின் ஓய்வூதியம் நிறுத்துங்க. மக்கள் மனநிலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? சாதாரண அரசு ஊழியர் 20 தொடக்கம் 30 வருடம் வேலை செய்து தான் ஓய்வூதியம் வாங்குறாங்க. எம்பிகளுக்கு 5 வருடம் போதும். இதுதான் விவாதம். சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள். ஓய்வூதியம் நிறுத்த சட்ட ரீதியாக முடியுமா? முடியும், ஆனா எளிதல்ல. ஓய்வூதியம் சட்டப்படி வழங்கப்பட்ட உரிமை. அதை கைவிட சட்ட திருத்தம் தேவை. அதாவது பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரணும். வாக்கெடுப்பு நடக்கணும். பிரசிடென்ட் ஒப்புதல் தரணும். நீதிமன்ற சவால். ஓய்வூதியம் திடீரென நிறுத்தினால் சுப்ரீம் கோர்ட் வழக்கு போகலாம். ஃபியூண்டாமெண்டல் ரைட்ஸ் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். அதனால் இது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சிக்கலான விஷயம். உலக நாடுகளில் நிலை. சில நாடுகளில் எம்பிகளுக்கு தனி ஓய்வூதியம் இல்லை. சில நாடுகளில் குறைந்த அளவு. இலங்கையில் இதை மாற்ற வேண்டுமா என்ற விவாதம். பொருளாதார தாக்கம். எம்பிகளின் ஓய்வூதியம் நிறுத்தினால் அரசுக்கு சிறிய அளவு சேமிப்பு. ஆனால் அரசியல் தாக்கம் பெரியது. அதாவது இது சின்ன பண விஷயம் இல்ல. அரசியல் சின்னம். உண்மையில் நிறுத்தப்பட்டதா? இது தான் முக்கிய கேள்வி. அதிகாரப்பூர்வ கேசட் அறிவிப்பு வந்ததா? பார்லிமெண்ட் வெப்சைட்ல அப்டேட் வந்ததா? இவை சரி பார்த்து தான் நம்பணும். சரியான நடைமுறை என்ன? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சட்ட திருத்தம். வெளிப்படையான விளக்கம். பொதுமக்கள் தகவல். அதுதான் சரியான நடைமுறை. இது நல்ல தீர்மானமா? இது இரு பக்கம் இருக்கு. ஆதரவு. மக்கள் நலன். செலவு குறைப்பு. எதிர்ப்பு. சட்ட உரிமை. முன்னாள் எம்பிக்கள் பாதிப்பு. நண்பர்களே, எம்பிகளின் ஓய்வூதியம் என்பது சட்ட உரிமை. அரசியல் விவாதம். பொருளாதார சுமை. மக்கள் உணர்ச்சி. உண்மை தகவல்கள் இல்லாம வதந்திகளை நம்பக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பிகளின் ஓய்வூதியம் நிறுத்தணுமா? அல்லது திருத்தணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. நான் உங்கள் பாலகிருஷ்ணன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.